அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எவர்கிரீன் கைடன்ஸ். நீட் 2024 எக்ஸாமினேஷன் எழுதுனதுக்கப்புறம் ரிசல்ட் வரும். ரிசல்ட் வந்ததுக்கப்புறம் தமிழ்நாட்டில் நம்ம அப்ளிகேஷன் போடுவோம். மெயினாக 2 வகையான அப்ளிகேஷன் போடுவோம். கவர்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கு ஒரு அப்ளிகேஷன். கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற சீட்ஸுக்கும் 85% ஆஃப் சீட்ஸும், ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டாக்கு உள்ள சீட்ஸுக்கும் ஒரு அப்ளிகேஷன் போடுவோம். மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறைய கேட்டகரி இருக்குது, ஸ்பெஷல் ரிசர்வேஷன் எல்லாம் இருக்குது. அப்போ எத்தனை வகையான ரேங்க் லிஸ்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 வகையான ரேங்க் லிஸ்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் ஆன்லைன் கவுன்சிலிங் எம்பிபிஎஸ் பிடிஎஸ் நடக்கும். இந்த கவுன்சிலிங் நடக்கிறதுக்கு ஒரு 3 days 4 days முன்னாடி நம்ம ரேங்க் லிஸ்ட்டு ஒவ்வொரு கேட்டகரிக்காக ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்படி ரேங்க் லிஸ்ட்டில் மெஜாரிட்டியாக எதில் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லோரும் ப்ரிஃபர் பண்ணுறது ரேங்க் லிஸ்ட் ஃபார் கவர்மெண்ட் கோட்டா. கவர்மெண்ட் கோட்டா அப்படிங்கிறது கவர்மெண்ட் காலேஜஸில் இருக்கிற சீட்ஸுக்கும் ப்ளஸ் ப்ரைவேட் காலேஜஸில் கவர்மெண்ட் கோட்டா இந்த ஃபீஸ் 8 lakhs 9 lakhsக்குள்ளே வர கேட்டகரி இருக்கிற சீட்ஸுக்கு. இப்போ இது ஒரு வகையான ரேங்க் லிஸ்ட். அதே மாதிரி கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் 7.5% ரிசர்வேஷன் ஸ்டூடெண்ட்ஸு அவங்க 6th 7th 8th 9th 10th 11th 12th இந்த 7 வருடங்களும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கன்னா அவங்களுக்கு 7.5% ரிசர்வேஷன் இருக்குது. அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் போடுவாங்க. இதில் ஏதாவது ஒரு வருஷம் நான் ப்ரைவேட் ஸ்கூலில் படிச்சிட்டேன் சார், எய்டட் ஸ்கூலில் படிச்சிட்டேன்னா கிடையாது. இந்த 7 வருடங்களும் 6th to 12th வரைக்கும் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு 7.5 ரிசர்வேஷன் இருக்கும். இதுவும் கவர்மெண்ட் கோட்டா தான். இதில் கவர்மெண்ட் காலேஜஸும் நீங்கள் செலக்ட் பண்ணலாம், ப்ரைவேட் காலேஜஸும் செலக்ட் பண்ணலாம். அப்போது அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ரேங்க் லிஸ்ட் ஃபார் 7.5 ரிசர்வேஷன் கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. இந்த 2 கேட்டகரிக்கும் கவர்மெண்ட் கோட்டாவுக்கும் 7.5 ரிசர்வேஷனுக்கும் இது கம்யூனிட்டி ரிசர்வேஷன் இருக்குதுங்க. ஆஸ் பர் த கம்யூனிட்டி ரிசர்வேஷன் ஆஃப் தமிழ்நாடு எலிஜிபிள். அடுத்தது எனக்கு கவர்மெண்ட் காலேஜஸில் கிடைக்கல, கவர்மெண்ட் கோட்டாவில் கிடைக்கல, அடுத்து நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் ஃபீஸ் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, அப்போ நான் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு அப்ளிகேஷன் போட்டுக்கிறேன் அப்படின்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் நிறைய கேட்டகரி இருக்குது. ஃபர்ஸ்ட் கேட்டகரி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட். ஸோ தமிழ்நாட்டில் நிறைய கேட்டகரி ஆஃப் மேனேஜ்மெண்ட் இருக்குது. ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் இருக்குது, மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி, என்ஆர்ஐ கோட்டா, இந்த மாதிரி அது நிறைய கேட்டகரி இருக்குது. மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் என்ஆர்ஐ கோட்டா, என்ஆர்ஐ லேப்ஸ் கோட்டா. ஸோ இப்படியெல்லாம் இருக்கும்போது ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் கம்யூனிட்டி ரிசர்வேஷன் கிடையாது. ஆல் ஓவர் இந்தியா யார் வேணாலும் அதுக்கு எலிஜிபிள்ங்க. ஒருவேளை மைனாரிட்டி சீட்ஸ் ஃபில் ஆகலை அப்படின்னா அவங்க ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கொடுப்பாங்க. மைனாரிட்டி அப்படின்னா கவர்மெண்ட் கோட்டா கிடையாது, ஒன்லி ஃபார் த மேனேஜ்மெண்ட் கோட்டா. அப்போ என்ன பெனிஃபிட் அப்படின்னா காலேஜ் பெட்டராக கிடைக்கும். ஃபீஸ் எல்லாம் எல்லா மேனேஜ்மெண்ட் கேட்டகரிக்கும் ஒரே மாதிரி ஃபீஸ் தான் இருக்கும். பட் காலேஜ் டு காலேஜ் 1 லட்சம் 2 லட்சம் வித்தியாசங்கள் இருக்கலாம். அப்போ ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் அதில் ஆல் ஓவர் இந்தியா அப்ளை பண்ணுவாங்க, ரிசர்வேஷன் கிடையாது. அடுத்தது ரேங்க் லிஸ்ட் ஃபார் தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டின் மைனாரிட்டி. ஸோ தெலுங்கு மைனாரிட்டி தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தெலுங்கு பேசுகிறவங்களாக இருப்பாங்க. தமிழ்நாட்டை பூர்வீகமாக கொண்டவர்கள் தெலுங்கு பேசுகிறவங்களா, மலையாளம் பேசுகிறவங்களா இருப்பாங்க. கிறிஸ்டின் தமிழ்நாடு கிறிஸ்டின்ஸாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு ஒரு சில கல்லூரிகளுக்கு எலிஜிபிள். இப்போ நீங்கள் தெலுங்கு மைனாரிட்டின்னு ஒரு எக்ஸாம்பிள், நீங்கள் திருச்சி எஸ்ஆர்எம் மெடிக்கல் காலேஜ், முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ், இந்த மாதிரி தெலுங்கு மைனாரிட்டிக்குன்னு ஒரு சில இன்ஸ்டியூஷன் இருக்குது. அதில் மேனேஜ்மெண்ட் கோட்டா போகலாம். ஸோ மூகாம்பிகை மெடிக்கல் காலேஜ் நாகர்கோவில் இருக்கிறது மலையாளம் மைனாரிட்டி மேனேஜ்மெண்ட். கிறிஸ்டியன் மைனாரிட்டியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பனிமலர் மெடிக்கல் காலேஜும் மாதா மெடிக்கல் காலேஜும் இந்த 2 காலேஜ்லேயும் மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு நீங்கள் எலிஜிபிள். அப்போது இதை மாதிரி தனியாக தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு உங்களுக்கு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அப்போ இது ஒன்லி ஃபார் மேனேஜ்மெண்ட் கோட்டா. அப்போது கவர்மெண்ட் கோட்டா பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் நேட்டிவிட்டி வச்சுருக்கணும். அதே மாதிரி தெலுங்கு மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கும் தமிழ்நாடு நேட்டிவிட்டி வச்சுருக்கணும். பட் 7.5 ரிசர்வேஷனுக்கும் தமிழ்நாடு நேட்டிவிட்டி வச்சுருக்கணும். ஜென்ரல் மேனேஜ்மெண்ட்டுக்கு நேட்டிவிட்டி வேண்டியதில்லை. ஆல் ஓவர் இந்தியா நம்ம வரலாம். அடுத்தது ரேங்க் லிஸ்ட் ஃபார் கிறிஸ்டியன் மைனாரிட்டி 20%. இந்த 20% எங்கேருந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டின் சிஎம்சி வெள்ளூருக்கு 20% சீட்ஸ் எந்த கிறிஸ்டினாகவும் இருக்கலாம். பட் இது கவர்மெண்ட் கோட்டாவில் மெரிட் பேசிஸில் வந்துருங்க. பட் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொன்னாலும் கூட இது ஆல்மோஸ்ட் கவர்மெண்ட் கோட்டா மார்க்குக்கு மேலே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ஒரு கல்லூரியில் 20 இடங்கள் மட்டும் கிறிஸ்டியனுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கிறிஸ்டின்ஸ் எந்த கிறிஸ்டினாகவும் இருக்கலாம், அவங்க எந்த வகுப்பாக சேர்ந்தவங்களாம் இருக்கலாம், அவங்களுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ரேங்க் லிஸ்ட் ஃபார் கிறிஸ்டியன் மைனாரிட்டி நெட்வொர்க் அப்படிங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவில் மைனாரிட்டி நெட்வொர்க் ஒன்று இருக்குது. ஒவ்வொரு டயசஸ் பேஸ் பண்ணி சிஎஸ்ஐ டயசஸை பேஸ் பண்ணி வருங்க. அது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மைனாரிட்டி நெட்வொர்க்காக தான் இந்த வெள்ளூர் மெடிக்கல் காலேஜ், அதாவது சிஎம்சி வெள்ளூருக்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பாங்க. இந்த 20% சீட்டுக்கு அப்ளை பண்ணணுமா? வேண்டியதில்லை. ஏன்னா இது எதில் வருங்க,
கிறிஸ்டியன் மாநாடு தமிழ்நாடு ரிசர்வேஷனில் நம்ம கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட்டில் வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 30% ஜென்ரல் ரிசர்வேஷன் சிஎம்சிக்கு இருக்குது. அது வந்து எல்லா தமிழரும் அது எந்த ரிலீஜனாக இருந்தாலும் சிஎம்சி வெள்ளூருக்கு போய்க்கலாம். 30 சீட்டு வந்து எந்த அது எந்த கேட்டகரியாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க எந்த ரிலீஜனாக இருந்தாலும் பரவாயில்ல, எந்த கம்யூனிட்டியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஆஸ் பர் த ரிசர்வேஷன் பாலிசி படி 30 சீட்டு போயிடும். அப்போ இந்த மாதிரி தான் ரிசர்வேஷன் பாலிசி இருக்குது. அது கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரை பொறுத்த வரைக்கும். அடுத்து ஐஆர்டி வார்டு, அது ஈரோடு கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆக்சுவலாக எப்படி ஆரம்பித்தாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் எம்ப்ளாயியோட கான்ட்ரிபியூஷன் ஆரம்பித்ததுனால அதில் ஒரு 30 சீட் வந்து அங்கே ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸுடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்க்கு அதுவும் ரிசர்வேஷன் பாலிசி படி வருங்க. அதுக்கு ஒரு ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. ஐஆர்டி வார்டை பொறுத்த வரைக்கும் ஆஸ் பர் த ரிசர்வேஷன் பாலிசி படி இருக்கும். அதுக்கு ஒரு 30 சீட்டுக்காக அவங்க ஒரு சீட் மேட்ரிக்ஸ் கொடுப்பாங்க. அதில் ரிசர்வேஷன் பாலிசி படி ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் பண்ணுவாங்க. அதுபடி உங்களுக்கு சீட் கிடைக்கும். அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கோட்டாக்கு தனியாக லிஸ்ட் இருக்கும். பர்சன் வித் பெஞ்ச்மார்க் டிசபிலிட்டிக்கு ஒரு லிஸ்ட் இருக்கும். எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டாக்கு தனி லிஸ்ட் இருக்கும். என்ஆர்ஐ கோட்டாக்கு தனி லிஸ்ட் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் கவுண்ட் கம்மியாக இருக்குங்க. அப்போது இந்த மாதிரி நிறைய ரேங்க் லிஸ்ட் இருக்குது. இந்த ஒவ்வொரு ரேங்க் லிஸ்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத கண்டிப்பாக ஒரு வீடியோவில் பதிவு பண்ணுறோம். ஏன்னா இந்த வீடியோவை உங்களுக்கு நிறைய டைம் எடுத்திருக்கும். பட் ரேங்க் லிஸ்ட்னா என்ன அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுருப்பீங்க. கவர்மெண்ட் கோட்டா ரேங்க் லிஸ்ட், ஜென்ரல் அது எல்லாரும் பங்கு பெறக்கூடிய கவர்மெண்ட் கோட்டா, தென் மேனேஜ்மெண்ட் கோட்டாங்கிறது ஆல் ஓவர் இந்தியாவிலேருந்து வரலாம். கவர்மெண்ட் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தனியாக, மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் தெலுங்கு, மலையாளம், கிறிஸ்டியன், தமிழ்நாட்டை பூர்வீகமாக இருந்திருக்கணும். ரேங்க் லிஸ்ட் ஃபார் மைனாரிட்டி நெட்வொர்க், தமிழ்நாடு கிறிஸ்டியன்ஸாக இருக்கிறவங்களுக்கு இது மைனாரிட்டி நெட்வொர்க்குங்கிறது ஆல் ஓவர் இந்தியா. இட் இஸ் அ சிஎம்சி வெள்ளூர். ரேங்க் லிஸ்ட் ஃபார் ஐஆர்டி வார்ட் கோட்டா, இது ஐஆர்டி டிரான்ஸ்போர்ட்டில் ஒர்க் பண்ணுற எம்ப்ளாயீஸ் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ்க்கு மட்டும். ஸ்போர்ட்ஸ் கோட்டா, பிடபிள்யூடி கோட்டா, எக்ஸ் சர்வீஸ்மென் கோட்டா, என்ஆர்ஐ கோட்டா. ஸோ இந்த மாதிரி டீடைல்டு வீடியோ உங்களுக்கு பதிவு பண்ணிகிட்டு இருப்போம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.